ஆவிக்குரிய ரீதியில் தலைமைத்துவத்தினால கிடைக்கிற நன்மைகள் என்ன? ஜஸ்ட் பிகாஸ் யூஆர் அட்டாச்ட். நீங்கள் எதனாலே அந்த சபையை விட்டு, அதாவது ஒரு நிறுவனத்தை விட்டு இன்னொரு நிறுவனம், ஒரு ஆலயத்தை விட்டு இன்னொரு ஆலயம், ஒரு கட்டிடத்தை விட்டு இன்னொரு கட்டிடம், அதல்ல காரியம். அந்த ஆலயத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால் வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். வருகை. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜ்யம் வருவதாக. சரி, வருகிறது, எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற நீங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாயமான தாழ்மையை போதிக்கப்படுகிறது. 30 ஆண்டு காலமாக, 35 ஆண்டு காலம், இல்லை 100 ஆண்டு காலமாக கூட மாயமான தாழ்மைகள் தமிழ்நாட்டிலிருந்து, இலங்கையிலிருந்து பல இந்த ஆசிய கண்டங்களிலெல்லாம் போதிக்கப்படும். மாயமான தாழ்மை. அதனுடைய பொருள் என்ன? மாயமான தாழ்மைன்னா ஆடம்பரத்தை கண்டிக்கிறதா இருக்கும். வெளியரங்கமான வேஷங்களுக்கு அது ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஆடம்பரங்கள் கண்டிக்கப்படும். இதுதான் விஷயம். மௌடிகமான ஒரு சத்தியமாகவும் அது காணப்படும். அதில் மருந்து எடுக்காது இருக்கிறதும் இருக்குது, அதில் மருந்துக்கு விரோதமாக பேசுகிறதும் இருக்கிறது. நான் எந்த சபைக்கு விரோதமாக பேசலை, நான் சபையை சிறப்படுத்த என் மீது விழுந்த கடமையை சொல்லுகிறேன். இது என் மீது கொடுக்கப்பட்ட சிலுவை நான் சுமக்கிறேன். நான் போதிக்கப்படுவது என் மீது விழுந்த கடமை. சபையை தெளிவுபடுத்துகிறதும், சபையை திஷ்டாந்தப்படுத்துகிறதும், கிறிஸ்துவ இயேசுக்குள்ளே நடத்துகிறதும், வருகைக்குரிய சத்தியத்தை கொடுப்பதும் கர்த்தர் மேய்ப்பன் மீது வைத்த ஒரு கடமை. இந்த மேய்ப்பனுடைய கோல் அல்ல, வேத பாடம் இல்லை, ஆனால் சபையிலே இது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இது என்ன நடக்கிறது என்று கேட்டிங்கன்னா, இது எல்லாம் ஆடம்பரம் வேணாம், பணம் காசு வேணாம், நகை நட்டு வேணாம், உங்களுக்கு எல்லாமே ஒரு மாயமான தாழ்மை என்று தான் புதிய ஏற்பாட்டில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் செய்து முடித்து விட்டு காணிக்கை எடுக்கிறாங்க, தசமாக எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, பேசப்படுகிற பேச்சு பாருங்கள். எல்லா குடும்பமும் ஆடம்பரமாக இல்லை இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. வார்த்தையை வைத்து மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறாங்க. ஆனால் இது எங்கே போகிறதுன்னு கேட்டால் தலைமைக்கு போகிறது. இந்த காணிக்கையும் தசம்பாகும். அப்போ அந்த ஒரு குடும்பம் அல்லது அந்த ஒரு தலைமைத்துவத்திற்கு இது போகிற பொழுது அதனுடைய விஸ்தாரங்கள், அதனுடைய வருமானங்கள் அதிகரிக்கிறது அல்லவா? இது கொஞ்சம் காலம் போகிறது. ஒரு காலகட்டம் கழித்து நீங்கள் பார்க்குற பொழுது கொடுத்தவனும் இல்லை, வாங்கினவனும் இல்லை. அடுத்த சந்ததியர் என்ன அடையாளத்தில் வருகிறாங்கன்னா, இவங்க மிகப்பெரிய ஆடம்பரவாசிகளுடைய அடையாளத்தில் சபை அடையாளமாக காணப்படும். அது கட்டிடம் என்ன, அதனுடைய போக்கும் வரத்தும் என்ன, போஷாக்கு என்ன, கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொடுக்கப்பட்டவர்கள் அந்தளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஒரு புறத்தில் ஆசீர்வாதம் தான், பல புறத்தில் வாழ்க்கை அடி வாங்கும். சரியான தலைமைத்துவத்தில் இருக்கிற பொழுது மூல காரியம் என்னவென்றால் ராஜ்யத்துக்கு நேரே வர வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருகிற பொழுது முதல்ல மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். பார்வோனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கும் உங்களுக்கும் பல காரியங்களில் தொடர்பு இருக்கும், ஆனால் தொடர்பு இருக்கக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இதுதான் முக்கிய காரியம். அதன் பிறகு உள்ளே வரப்படுகிறது. உள்ளே வந்தது என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஜெபிக்காமலே நடக்கிற அற்புதங்கள், தெரியாத அறியாது மெட்டாதன பெரிய காரியங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் பார்வோன் முழுவதும் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். பார்வோன் ஏதோ ரூபத்தில் கிரியை செய்யலாம், தாய் வீட்டு வழியாக கிரியை செய்யலாம், பழைய உறவுகள் வழியாக கிரியை செய்யலாம், நட்புகள் வழியாக கிரியை செய்யலாம், சிந்தையை பிசாசு பிடித்துருவான், வேலை ஸ்தலங்கள் மூலம் கிரியை செய்யலாம். இது எல்லாம் கிரியை செய்யணும்னாக்கா அந்த சிந்தைகள் உங்கள் இருத்தை வந்து தடுத்தாட்கொள்ளும். நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு அடங்காது. உங்களுக்கு வந்து விட்டீங்கன்னா கூட எகிப்து விட்டு மறுபடியும் எகிப்து சார்ந்த ஜனங்களிடத்தில் போக்கும். அந்த சம்பாஷணை உங்களை அசைக்கப்படும், உங்கள் மனால உளைச்சல் கொடுக்கும், உணர்ச்சி வசப்படுகிற அளவுக்கு ஆகிடும். ஒன்று அன்பாக இருப்பீங்க, ஒன்று கோவப்படுவீங்க, ஒன்று அழுவீங்க, என்னென்னமோ நடக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பார்வையோடு இன்னும் துண்டிக்கப்படவில்லை, இணைக்கப்பட்டிருக்கீங்க. அதை பொறுத்து தான் அற்புதங்கள் தடை செய்யப்படுகிறது. பரலோகம் உங்களை நம்புகிறது இல்லை. பரலோகத்துக்கு முதல்ல நீங்கள் நம்பிக்கை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல பரலோகத்தில் ராஜ்யத்திலே ஒரு சத்தியத்தில் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அவங்க வந்தது தான், மன அளவிலும் சொல்கிறேன், உடல் அளவிலும் சொல்கிறேன். உங்களுக்கு வேதப்பாட்டில் பார்த்து பஸ்கா ஆசிரித்தாங்க, செங்கடல் திறந்தது. இந்த செங்கடல் திறக்கும் என்றெல்லாம் அவங்க வரல. மிகப்பெரிய அற்புதம், உலகத்துக்கே தெரியக்கூடிய அற்புதம். ஆனால் இதற்காக இவங்க ஜெபிக்கவில்லை. அடிமைத்தனத்திலிருந்து வர வேண்டும், அவ்வளோதான். நல்ல தலைமைத்துவத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டாலே போதும். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேசத்தில்
எந்தெந்த இடத்துலையோ அந்த தேசத்தின் குடிகள் காணப்படுவாங்க உலக உருண்டையில். அந்த தேசம் அவர்களை மறுபடியும் அழைக்கும். இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்ட காலம் உண்டு. இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அப்போ யூதர் நாடு உருவானோன்னு எங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் சொல்லுகிறாங்க, நீங்கள் வந்து சேர்ந்துருங்க நாட்டில், உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும், உங்களுக்கு வீடு வாசல்லாம் உருவாக்கப்படும், எல்லாமே உங்களுக்கு தேசம் உருவாக்கப்படுகிறது. பாதி பேர் போய் சேர்ந்தாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த தேசத்தின் ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுக்கு தேசம் அந்த ராஜ்யம் கொடுத்து தீர்க்க வேண்டியது ராஜ்யத்தினுடைய கடமை. ஆனால் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திராய் இருந்தாலே போதும், ராஜ்யம் உங்களை காத்துக்கொள்ளும். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பே எனக்கு தெரியும். அப்போ இது எதனால் நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டிய சில காரியங்கள் உண்டு. உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போக வேண்டும். அநேகருக்கு என்னவென்றால், இந்த நிலப்புலன்களை குறித்து சொல்லுகிற பொழுது அது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பது என்னுடைய அந்த வார்த்தையும், ஒட்டகமானது ஊசியின் காதுகளுக்குள்ளே போக முடியாது எப்படியோ அப்படி ஐஸ்வர்யான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்பதும் அதுதான் அதிகமாக தெரியும். அதில் இருக்கிற மறைபொருள்கள் என்னவென்றால், அது சத்தியமான வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அதில் எந்த மாறுதலும் கிடையாது. இப்போ தசம் வாங்குறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க, அது இல்லை. அது விழுந்த கடமை நம்ம கொடுத்துட்றோம். என்ன அதுக்கும் அந்த போதகர் செலவு செய்யறதுக்கும் எந்த விதமான வேதத்தின் வழியில் பார்த்தா அது எந்த விதத்திலையும் குற்றம் கிடையாது. ஆனால் கொடுக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று அது பார்க்கணும். அவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவருடைய ஜீவியத்தில் என்ன நடக்கிறது. வெறும் விடுதலை மட்டும் இல்லை, வெறும் அந்த உலக பிரகாரம் விடுதலை மட்டுமல்ல, பண சம்பந்தப்பட்ட காரியம் இல்லை, மன சம்பந்தப்பட்ட காரியம். அந்த விடுதலையுடைய வேறு உங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் போக வேண்டும். மறுபடியும் அந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கூடாது. சிந்தை தான் முதல்ல. சிந்தை மாறணும். எப்படி மாறணும்? இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவர்களுக்கு என்ன கேட்க வேண்டும்? முதல்ல இவர்களுக்கு என்ன சொன்னது? அடிமைத்தனம் போகும். சரி, கோட்பாடு என்ன? அந்த நாளிலேயே அந்த சபையினுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு என்னவென்றால், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு நாம் கடந்து சென்று அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ரியல் எஸ்டேட்டான நிலப்புலன்கள் தான். இப்போ சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளிலே கேட்க வேண்டிய காரியங்களே இது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் உடைக்காகவோ உணவுக்காகவோ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிலத்தை கேட்பதில் தவறு இல்லை. இங்கே புறப்பட்டு போனதே நிலத்தை சுதந்திரவாளிகளாக இருப்பதுக்கு. நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கணும். இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் பயணங்கள் என்ன, நம்ம சுதந்திரிக்க போகிறோம் ராஜ்யத்தின் வழியில். கர்த்தர் என்ன சொல்லிவிட்டும் போயிருக்கிறான்றீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி விட்டு வர நான் போகிறேன். அப்படிப்பட்ட வாசஸ்தலம் இல்லாவிட்டால் பிதாவாகி தேவன் சொல்லியிருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் உருவாக்கி விட்டு வரப்போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் இடத்துல சொல்ல இருக்கிற காரியம், கேட்காமலே வருகிற ஜபங்கள் என்றால், ஜபத்திற்கு கர்த்தர் எதிராளி அல்ல, சோம்பலும் அல்ல, ஜபத்தை விட்டு உங்களை தவறாக வழி நடத்துகிறதும் இல்லை. ஆனால் ஜபித்து பெறாத ஆசீர்வாதங்கள் நீ கேட்காமலே பெறுகிறது பொழுது ஜபம் இருக்காது போகாது. ஆனால் ஜபத்தை காட்டிலும் உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்க வேண்டிய வசனங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கோட்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் வாழ்க்கையில் நடக்கும். ஜபிக்காமலே அந்த மனிதர்கள் செங்கடல் திறக்க வேண்டும் என்றாலும் தெரியவில்லை, திறக்கும் என்றும் எதிர்பார்க்கவில்லை. வந்தாங்க, மோசேயினுடைய கோல் சாமத்தை அடுக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதை செய்த உடனே அவர்கள் வாய் துதிக்க ஆரம்பித்தது, நடந்து போகிறார்கள். கேளாத ஞானத்தினால் நீ வருகிற நாட்களை கர்த்தர் நடத்துவார். இது நாளை காலில் கொடுக்குற வாக்குத்தத்த செய்தி இல்லை, இன்றைய கொடுக்குற வாக்கு செய்தி. இது இன்றைய நாளுக்குரிய ஆகாரம். இது 31-12 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா? ஜூலை 31. நாளைக்கு தானே 1ஆம் தேதி பிறக்குது. நாளைக்கு காலைல 8 மணிக்கு 7 மணிக்கு சொல்லுகிற வார்த்தை இல்லை, இது இப்போது கொடுக்குற வார்த்தை. இது அடுத்த மாதத்துக்குரிய வாக்குத்தை நினைக்காதீங்க, இன்றைய கூட இது நடைபெறும். நீ கேளாத ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய். எதிர்பாராத அதிசயங்கள் வாழ்க்கையின் கதவன் தட்டும். இது தீர்க்கதரிசனம் கேட்டு கேட்டு காது வலிக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு ஆகிவிட்டது சூழ்நிலை. காரணம் என்னவென்றால், உங்களுக்குடைய நோக்கம் தெரியவில்லை.
நோக்கம் இல்லாமலே அநேக தேவைகள் வருகிற பொழுது ஜெப குறிப்பு உங்களுக்கு குறுகிற வட்டாரத்தை கொடுக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரன் தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்கிற எந்த ஊழியத்தை பார்த்தாலும் செய்தி ஒருமித்தே போகும். கூட்டுத்தொகையை சொல்லுகிறேன். எல்லாருமே ஒரே காரியத்தை தான் தீர்க்க தரிசனம் வரைக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? உனக்கு நோக்கம் தெரியவில்லை. உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. உங்களை குறித்த நோக்கம் தேவ திட்டம் என்ன என்று தெரியவில்லை. அதான் விஷயம். அவர்கள் நோக்கம் திட்டம் என்னவென்றால் அவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போக வேண்டும், அவ்வளோதான். நம்முடைய நோக்கம் என்னவென்றால் ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். நாம் ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ராஜ்யத்தில் அதற்குரிய ஆயத்தம் எடுக்க பூமிக்குரிய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வதாக தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். என்ன கேட்க வேண்டாம்? எனக்கு கேளும், ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை சொந்தமாக தருவேன். எங்கள் ஜாதிகளையும் நம்ம கேட்டது கிடையாது, பூமி எல்லைகளையும் கேட்டது கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்போ எங்கே லேண்டு வாங்குறது, இப்போ எங்கே பூண்டு வாங்குறது, பூண்டு வாங்க காசு இல்லாத லேண்ட் எங்கே வாங்குறது, சூழ்நிலை சொல்கிறேன். கேட்க வேண்டியதை கேட்க விட்டு கேட்கக்கூடாததெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. நம்முடைய ஜபம் எவ்வளோ குறுகினதாக இருக்குது பாருங்கள். ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு ஒரு விதமாக இருக்கிறது. எல்லைகளை எப்பொழுது ஒரு மனுஷன் காக்க முற்படுகிறானோ அந்த மனுஷன் உண்மையிலே ராஜ்யத்துக்கு நெருங்கி வருகிறான். இது சொத்து சுதந்திரத்தை காட்டிலும் மனப்பான்மையை குறிக்கிறது. நீங்கள் எல்லைகளை காக்க எடுக்கிற எல்லா பிரயாசமும் கர்த்தரோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியம். உங்கள் எல்லைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த எல்லைகளை சுத்திகரிப்பது உங்களுடைய தனிப்பட்ட ஜபமாக இருக்க வேண்டும். எதெல்லாம் வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் விட வேண்டும். அதற்கு தான் ஜபம். அதை சொல்லி உங்கள் பலவீனத்தை அறிக்கையிட்டு வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களுக்காக வேண்டுதலாக காணப்படுகிறார். ரோமர் 8:33 வாசிக்கிறோம். எப்படி இது ஜெபத்தினுடைய சாரம்சம் சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், ஏன் இதை பற்றி சொல்லுகிறோம் என்று பார்த்தால், இதை நம்ம தியானிக்க போகிறோம்.